Hi guys, welcome back to my channel. இப்போ பார்க்க ஒரு டாபிக் என்னன்னா கேஸ் ஸ்டவ்வுக்கு ஆல்டர்னேட்டிவான பெஸ்ட் குக்கிங் சோர்ஸ் என்னன்னு சொல்லிதான் கைஸ். தற்போது உள்ள சூழ்நிலையில பல மக்கள் ரொம்ப வரிடா இருப்போம் கைஸ். ஏன்னா கேஸ் சிலிண்டர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் கேஸ் சப்ளை ரொம்ப டிமாண்ட்ல இருக்கிறனாலையும் அண்ட் சிலிண்டர் புக் பண்ணணும் டிலேடா டெலிவரி ஆகிறனால பல்வேறு பகுதியில் மக்கள் காத்திருந்து எல்பிஜி சிலிண்டரை வாங்க நிலைமை தான் கைஸ் இருக்கு. இன்னும் சில பேருக்கு பல நாளா கேஸ் புக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா இன்னும் கேஸ் வராம இருக்கு. நமக்கு ஒரு சந்தேகம் வரும், இதுக்கு ஆல்டர்னேட்டிவான மெத்தட் ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு. ஒருவேளை கேஸ் தட்டுப்பாடு வந்துச்சுன்னா அந்த கேஸுக்கு ஆல்டர்னேட்டிவான சோர்ஸ் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு அண்ட் கேஸ் ஸ்டவ் இல்லாம எப்படி குக் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு தான் நமக்கு சந்தேகம் இருக்குங்களா. இந்த வீடியோல கேஸ் ஸ்டவ்வுக்கு ஆல்டர்னேட்டிவான பெஸ்ட் 6 சோர்சஸ் என்ன சொல்லி பார்க்க போறோம் கைஸ். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல கைஸ். அண்ட் இண்டக்ஷன் இல்லாத வீடே இருக்காது இல்லைங்களா. இண்டக்ஷன் ஸ்டவ் எப்படி ஒர்க் ஆகும் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஹீட்டிங் பண்றது மூலமா ஒர்க் பண்ணும் கைஸ். அந்த ஹீட்டிங் மெத்தட் வெசல்ஸை டைரக்டா ஹீட் பண்றதுனால ஸோ குக்கிங் பாத்துட்டீங்கன்னா ஃபாஸ்டர் அண்ட் சேஃபரா இருக்கும் கைஸ். நம்ம கண்டிப்பா ஃபிளாட் பாட்டமான இண்டக்ஷன் கம்பேட்டபிள் வெசல் தான் கண்டிப்பா வச்சிருக்கணும் கைஸ். கரண்ட் இல்லைன்னா மட்டும்தான் கைஸ் பெரிய இஷ்யூவா இருக்கும். அண்ட் இது பாத்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவான பெஸ்ட் சோர்ஸ் தான் ஒரு கேஸ் சிலிண்டருக்கு. ரெண்டாவது பார்த்துட்டீங்கன்னா இன்ஃப்ராரெட் எலக்ட்ரிக் ஸ்டவ். இந்த இன்ஃப்ராரெட் எலக்ட்ரிக் ஸ்டவ் பார்த்துட்டீங்கன்னா இது எலக்ட்ரிசிட்டியில தான் ரன் பண்ணும். இதுல இருக்கிற என்ன அட்வான்டேஜ் பார்த்துட்டீங்கன்னா இந்த டைப் ஆஃப் ஸ்டவ் பார்த்துட்டீங்கன்னா எல்லா வகையான வெசல்ஸும் யூஸ் பண்ண முடியும் கைஸ். அதாச்சும் பார்த்துட்டீங்கன்னா அலுமினியம், ஸ்டீல் அண்ட் ஈவன் கிளே பாட் யூஸ் பண்ணி கூட அந்த ஃபுட்டை வந்து சமைக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ நார்மலா கேஸ் யூஸ் பண்ணி குக் பண்ற மாதிரியே இந்த இன்ஃப்ராரெட் எலக்ட்ரிக் ஸ்டவ்லையும் நம்ம யூஸ் பண்ணி குக் பண்ண முடியும் கைஸ். மூணாவது பார்த்துட்டீங்கன்னா எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர். இதுவும் கண்டிப்பா எலக்ட்ரிசிட்டி கண்டிப்பா தேவை கைஸ். ஆனா நம்ம பல பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா ரைஸ் குக்கர் வெறும் ரைஸை குக் பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருக்கோம் கைஸ். ஆனா இது முற்றிலும் தவறானது. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் டிஷ்ஷஸும் நம்ம செய்ய முடியும். டிஷ்ஷஸ் லைக் டால், நூடுல்ஸ், பிரியாணி, வெஜிடபிள்ஸ் அண்ட் ஈவன் சூப்பை கூட நம்ம குக் பண்ணி சமைக்க முடியும் கைஸ். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்டர்னேட்டிவா ஒரு குக்கிங் சோர்ஸாக நம்ம யூஸ் பண்ண முடியும். எலக்ட்ரிக் குக்கர் பற்றி ஜென்ரலாக ஆட்டோமேட்டிக்காக நம்ம யூஸ் பண்ணுற மூலியமாக பார்த்துட்டிங்கன்னா இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ ஃபுட்டு வந்து குக் பண்ண முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வார்ம் மோட் போகிறனால சமைக்கிற ஃபுட்டை ஓரளவுக்கு நம்ம வார்மாக வச்சுக்க முடியும் கைஸ். என்ன இஷ்யூனா இதுவும் ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு பொருள் தான் கைஸ். பட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான அப்ளையன்ஸா அண்ட் ஆல்டர்னேட்டிவா இருக்கும் கேஸுக்கு. நாலாவது பாத்தீங்கன்னா சோலார் குக்கர். ஒன் ஆஃப் தி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சோர்ஸ் பாத்துட்டீங்கன்னா இந்த சோலார் குக்கர். ஜென்ரலா சன்லைட்டை யூஸ் பண்ணி தான் கைஸ் அந்த ஃபுட்டை குக் பண்ண முடியும். ஸோ அதனால பாத்துட்டீங்கன்னா நம்ம கேஸ் காஸ்ட் நம்மளுக்கு கண்டிப்பா வராது அண்ட் எலக்ட்ரிசிட்டி இல்லாம கூட நம்ம இந்த சோலார் குக் யூஸ் பண்ணி சமைக்க முடியும். என்ன ஒரு பிரச்சனைனா இதுலயும் லிமிடேஷன் இருக்கு கைஸ். அது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா டே டைம்ல இல்லைன்னா சன்னி டைம்ல மட்டும்தான் இந்த சோலார் குக்கர் யூஸ் பண்ண முடியும். மறுபடியும் பாத்தீங்கன்னா சன்னி டேஸ் இல்லாத சமயத்துல இதுல குக் பண்றது கொஞ்சம் சந்தேகமான ஒரு விஷயம் தான். ஸோ இது மூலியமா நம்ம குக் பண்றதுனால இது ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் மெத்தடா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது ரொம்ப ஈகோ ஃப்ரெண்ட்லியும் கூட கைஸ். ஐந்தாவது பாத்தீங்கன்னா பயோமாஸ் ஆர் வுட் ஸ்டவ். வில்லேஜஸ்ல இல்ல ரூரல் ஏரியாஸ்ல பாத்தீங்கன்னா பீப்புள் நிறைய பேர் பயோமாஸ் வுட் ஸ்டவ் வந்து அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது இப்ப பாத்தீங்கன்னா அர்பன் ஏரியாஸ்ல அதிகமா நம்ம மக்கள் வந்து யூஸ் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க கைஸ். இந்த வகையான ஸ்டவ் பாத்தீங்கன்னா வுட் பெல்லட்ஸ் இல்ல நேச்சுரல் ரிசோர்ஸ் சொல்லப்படுற ஒரு சில இடத்துல கவுடங் இல்ல மேட் கேஸ் ஆர் ஃபியூல் யூஸ் பண்ணி சமைக்க முடியும் கைஸ். இன்னும் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்மோக்லெஸ் பயோமாஸ் கேஸ் ஸ்டவ் நம்ம யூஸ் பண்ண முடியும். இதனால பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப சேஃபரா இருக்க முடியும். அது மட்டும் இல்ல எஃபிஷியன்ட்டா நம்ம குக் பண்ண முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் கேஸுக்கு அண்ட் நம்ம சொசைட்டிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் தான். ஆறாவது பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ் அவன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான அப்ளையன்சஸ் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும், சிம்பிளா டிஷ்ஷஸ் குக் பண்ண முடியும். அதாச்சும் எக் நூடுல்ஸ், கிச்சடி அண்ட் மெனி அதாச்சும் நிறைய டைப் ஆஃப் மீல்ஸை வந்து நம்ம இதெல்லாம் சமைக்க முடியும். பெரிய அட்வான்டேஜ்னா நம்ம குக் பண்ண ஃபுட்டை வந்துட்டு ரீஹீட் பண்ணி நம்ம யூஸ் பண்றதுனால இதுவும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் தான். ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவா இருக்கனால மக்கள் நிறைய பேர்னால இதை அஃபோர்ட் பண்ண முடியாது தான். ஆனா பாத்துட்டீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஃபார் கேஸ் ஸ்டவ். அது மட்டும் இல்லாம கிராமப்புறங்களை பாத்தீங்கன்னா இன்னும் மக்கள் விறகுகள் யூஸ் பண்ணி தான் சமைக்கிறாங்க. இது ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் தான். ஆனா நம்ம சிட்டி லைஃப்ல பாத்துட்டீங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்னால இந்த விறகுகள் யூஸ் பண்ணி சமைக்கிறது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் கைஸ். ஆனால் பாத்துட்டீங்கன்னா இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் தான். ஒருவேளை கேஸ் சப்ளைல ஷார்டேஜ் இருந்துச்சுன்னா இல்ல இந்த மாதிரி எல்பிஜி கிரைசிஸ் சமயத்துல பாத்துட்டீங்கன்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் நமக்கு பாத்தீங்கன்னா தொடர்ந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கைஸ். நான் சொன்ன இந்த ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் பாத்தீங்கன்னா சிலது பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஆனா நம்ம தேவைக்கேற்ப ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி சோர்ஸ் வந்து யூஸ் பண்றது மூலமா கேஸுக்கு வந்து பேக்கப் மாதிரி தான் இந்த ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ் நமக்கு கண்டிப்பா பேர் உதவியா இருக்கும். ஸோ இந்த கேஸ் ஷார்டேஜ் இந்த கிரைசிஸ் டைம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கும் கைஸ் இந்த நான் சொன்ன அந்த ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ். ஸோ கேஸ் டிலே ஆனாலும் இல்ல ஷார்டேஜ் வந்தாலும் நமக்கு தேவையான ஃபுட்டை நம்ம தொடர்ந்து குக் பண்ணி சாப்பிட முடியும். அது மட்டும் இல்லாம பல்வேறு வகையில இது நம்ம ஃபியூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல உங்களை மீட் பண்றேன். Until then, take care. Bye.